கல்யாணம் ஆகிடுச்சுனாக்கா பொண்ணுங்க சமைக்கிறதும், பாத்திரம் கழுவுறதும் மட்டும் கிடையாது. ஸோ வீட்டுக்கான இந்த மாதிரி ஒரு சில வேலைகளையுமே வெளியில போய் பார்க்குற மாதிரி சூழ்நிலை தான் இப்ப இருக்கு. தண்ணி பில் கட்டுறதா இருக்கட்டும், எலக்ட்ரிக் பில் கட்டுறதா இருக்கட்டும், ஒரு மெடிசின் வாங்க போணும், காய்கறி வாங்க போணும்னாலுமே நாம போனா தான் அந்த வேலையுமே முடியும். எதனாலனா, வீட்ல ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஆஃபீஸ் ஒர்க் பண்றாங்கன்னா, அவங்க எல்லா வேலையுமே முடிச்சுட்டு வந்துருவாங்க. இதுவே என்ன மாதிரி ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்ல இருக்காங்க அப்படின்னாக்கா, நமக்கு யார் வந்து வேலையெல்லாம் முடிச்சு குடுப்பா? நாம தானே போவோம். ஸோ எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியுமே சரி, நானும் அம்மாவும் தான் எல்லா வேலைகளையுமே முடிச்சுட்டு வந்துடுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருக்கறனால நம்மளே எல்லா வேலையுமே பார்த்துக்குறோம். ஸோ வந்து இப்படின்னு இல்லை, படிச்சுட்டுமே எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருந்து பொழுது கழிக்காமல் ஆன்லைன் பிஸ்னஸ் அது இதுன்ட்டு அப்படியே எல்லாருமே செம்மையாக இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்ன மாதிரி பெண்களுக்கு இது ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி நாங்கள் வெளியில் போய்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பாடுமே வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் வீட்டில் போய் சமைச்சிட்டு அது வேறு என்ன இருக்கு இல்லையா, ஒரு நாளாவது நமக்கு அந்த சமையலுக்கு ஒரு ரெஸ்ட் வேணும் இல்லையா. ஸோ அதனால் வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்த விளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.